ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று ஒரு குறுகிய வெற்றி மாறன் மாதிரி ஆகிட்டோமே. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரசியல் ரீதியாக கொஞ்சம் சில விஷயங்கள் பேச போகிறோம். அந்த அரசியல் விஷயங்கள் பார்த்து நிதானமாக கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். ஏன்னா வந்து எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு சொல்கிறாங்க அந்த சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை கால் வாங்கிட்டு பேசுறது நல்லா இருக்காது. நம்ம என்ன செயலை பார்த்தோம், என்ன விஷயம் நமக்கு பிடிக்கல, ஒரு பர்சனலாக நம்ம வந்து ஓட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 18 வயசு நிறைஞ்சவங்க எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம். அந்த உரிமையை இந்திய அரசு சட்ட விதிப்படி கொடுத்துருக்கு. ஒரு சட்ட விதிப்படி கொடுத்துருக்கு. அது உங்கள் ரைட்ஸ், ஓகேவா? உங்கள் உரிமை அது. அதே மாதிரி இப்போது ஒரு ஆளுங்கட்சி பண்ணுறாங்க அப்படின்னா கேள்வி கேட்கலாம். தப்பான முறையில் நல்ல விதமாக கேட்கலாம், தப்பு இல்லை, ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது சில எதிர்கட்சிலாம் வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிலாம் வந்து பேசுவாங்க. இது சரியில்லை, கெட்டோர் ஸ்டாலின், கெட்டோர் மோடி, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதை நம்ம காதை வாங்கிக்கிட்டு நம்ம அங்கே என்ன தப்பு இருக்குது, ஏன் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராயணும். ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இது சரியில்லை சொன்னதில் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பேசக்கூடாது. இது வாழ்க்கையிலே சரி, வாழ்க்கையிலே வந்து ஒருத்தவங்க பற்றி ஒரு பர்சன் பற்றி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா ஆராயணும். ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஒருத்தன் பற்றி சொல்கிறான் அப்படின்னா அதை காலை வாங்கிட்டு பேசுகிறது மிக தவறு. அது சரியானதாக இருக்காது. சரி, ஓகே. இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் மாதிரி ஓடிட்டுருக்கு. என்னடா காட்டுறது ஒன்று பேசுறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான முடிவுக்கு நான் போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் தற்சமயம் பேசியிருப்பார். தளபதி அவர்கள், சாரி விஜய் சொல்லிட்டேன், தளபதி அவர்கள் பேசியிருப்பார். அந்த பேசும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா? நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். விஜய் தேர வாய்ப்பே இல்லை, டிஎன்ஏ நாலேஜ் இல்லை, அண்ணாமலை பெஸ்ட்டு. நான் சொல்லுவேன் அண்ணாமலையை வந்து விட்டு தர மாட்டேன். அண்ணாமலை பெஸ்ட்டு தான். ஐபிஎஸ் அதனால் பிடிச்சிக்கோங்க. ஐபிஎஸ் அதனால் வந்து எனக்கு பிடிச்சிக்கும். படிப்பு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு வரும் சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி அந்த ஐபிஎஸ் பதவியை தூக்கி போட்டு அரசு வர்றதுக்கு அதை விட தைரியம் வேணும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை, தைரியம் வேணும். சரிங்களா? பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் வேறு லெவலில் போயிட்டுருக்கு பிஜேபி, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் லேட் லீடர் தான், தப்பு இல்லை. ஆனால் தளபதியும் வந்து ஒரு நாலேஜ் உள்ள பர்சன், நல்ல மரியாதையான பர்சன், நம்பிக்கை உள்ள பர்சன், அதே மாதிரி பாசம் வைக்கக்கூடிய ஒரு பர்சன். சொல்லிட்டே போகலாம், அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். அதனால் வந்து நான் இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது. நான் வந்து பப்ளிக், ஓகேவா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் பப்ளிக் தான். இப்போ தற்சமயம் வந்து சீமான் அவர்கள் சொன்னார், நிறைய பேசுவார். நான் தம்பினார், இப்போ தொம்பின்ட்டார். அது ஒரு சில விஷயத்தில் போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் எதிர்பார்த்து தான் செய்யும். நம்ம பேசுறது சரியான்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க டைம் ஆகும். அதே மாதிரி தான் தளபதி வந்துட்டார்.